இந்த விளக்கத்தில் உள்ள உள்ளடக்கம் கல்வி மற்றும் தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே. இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு பெரிய நியூஸ் என்னன்னா, கோடக் மஹிந்திரா பேங்க் ஸ்டாக் 80% விழுந்துருச்சுன்னு. அடேங்கப்பா, இதை கேட்டவனே நிறைய பேருக்கு ஒரு நிமிஷம் தலையே சுத்திருச்சு. ஆனா உண்மையிலேயே ஸ்டாக் கிராஷ் ஆயிடுச்சா இல்ல? இதுக்கு பின்னாடி நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அது என்னன்னு தான் இப்ப பார்க்க போறோம். வாங்க இந்த மர்மத்தை உடைச்சிடலாம். இது மட்டும் இல்ல, டாடா எலக்ஸி, ஐசிஐசிஐ லோம்பார்ட் அவங்களோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். அதோட அடுத்து யாரெல்லாம் ரிசல்ட்ஸ் அறிவிக்க போறாங்கன்ற ஒரு அப்டேட்டும் இருக்கு. சரி, முதல்ல நம்ம கோடக் பேங்க் கதைக்கே வந்துடுவோம். இந்த ஸ்டாக் ஸ்பிளிட் மர்மம்னா என்ன, உண்மையில என்னதான் நடந்ததுன்னு சிம்பிளா புரிஞ்சுக்கலாம் வாங்க. முதல்ல ஸ்டாக் ஸ்பிளிட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இது கம்பெனி பண்ற ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட். அதாவது ஒரு பங்கை பல பங்குகளா உடைக்கிறது. ஒரு பெரிய பீட்சா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது 5 சின்ன துண்டா வெட்டினா பீட்சாவோட சைஸ் மாறாது, ஆனா துண்டுகளோட எண்ணிக்கை அதிகமாகும் இல்லையா? அதே கணக்கு தான் இங்கேயும். உங்க முதலீட்டோட மொத்த மதிப்புல எந்த மாற்றமும் இருக்காது. இந்த ஸ்பிளிட் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணி பார்த்தா கோடக் பேங்க் ஸ்டாக் இன்னைக்கு இறங்குனது வெறும் 1.6% தான். சோ அந்த 80% சரிவுங்கிறது ஒரு கண்ணாமூச்சி விளையாட்டு மாதிரி தான். இதை பார்த்து யாரும் பயப்பட தேவையில்லை. ஓகே, அடுத்ததா டாடா எல்சி பக்கம் போலாம். அவங்களோட 3வது காலாண்டு முடிவுகளை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இதுல சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கு. இந்த சார்ட்டை பார்த்தாலே ஒரு சுவாரஸ்யமான கதை புரியும். பாருங்க, கம்பெனியோட வருவாய் அதாவது ரெவென்யூ 1.5% உயர்ந்திருக்கு. ஆனா அதே சமயம் லாபம் அதாவது ப்ராஃபிட் 45.3% சரிஞ்சிருக்கு. என்னடா இது, வருமானம் வந்தும் லாபம் ஏன் இவ்வளவு குறையுது? வாங்க பார்க்கலாம். சரி, இதுக்கு என்ன காரணம்னு நம்ம கொஞ்சம் உள்ள போய் பார்த்தோம்னா, கம்பெனியோட லாபம் 108.9 கோடிக்கு குறைஞ்சிருக்கு. இதுக்கு மெயின் ரீசன் என்ன தெரியுமா? ஒரு எக்ஸெப்ஷனல் லாஸ், அதாவது வழக்கமா வராத ஒரு நஷ்டம். ஒரு 95.7 கோடி ரூபாய் அளவுக்கு. இது ஒரு முறை வர செலவு மாதிரி திரும்ப திரும்ப வராது. ஆனா இந்த நியூஸ் வந்த உடனே அதோட தாக்கம் பங்கு வெளியில தெரிஞ்சது. ஒரு 3% மேல ஸ்டாக் இறங்கிடுச்சு. அடுத்தது நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது ஐசிஐசிஐ லோம்பார்ட். இதோட விலை, வால்யூம் அப்புறம் ரிசல்ட்ஸ், இந்த மூணையும் ஒரு பார்வை பார்த்துடலாம். முதல்ல இன்னைக்கு ட்ரேடிங்ல ஐசிஐசிஐ லோம்பார்டோட ஷேர் பிரைஸ் ஒரு 2.17% சரிஞ்சிருக்கு. ஆனா இங்க ஒரு ஆச்சரியமான விஷயம் நடந்திருக்கு. இன்னைக்கு ட்ரேடிங் வால்யூம், அதாவது எத்தனை பங்குகள் கைமாறி இருக்குன்னு பார்த்தா அது 5 நாள் சராசரியை விட 449% அதிகம். விலை இறங்கினாலும் இந்த பங்குல வர்த்தகம் மட்டும் களை கட்டி இருக்கு. இப்போ அவங்களோட காலாண்டு முடிவுகளை பாருங்க. லாபம் ஒரு 9% குறைஞ்சிருக்கு. ஆனா மொத்த வருமானம் 12.4%, நிகர பிரீமியம் 12.7% அதிகரிச்சிருக்கு. டாடா எலக்ஸி கதை மாதிரி தான் இங்கேயும் வருமானம் ஏறினாலும் லாபம் சரிஞ்சிருக்கு. இது முதலீட்டாளர்கள் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். சரி வாங்க, மார்க்கெட்ல நடந்த மற்ற சில முக்கியமான நியூஸையும் வேகமா ஒரு ரவுண்ட் பார்த்துடலாம். கர்நாடகா வங்கி அவங்களோட இன்டர்நெட் பேங்கிங் மூலமா கர்நாடகா அரசோட ரசீதுகளுக்கு பணம் கட்டுறதுக்கு ஒரு புது வசதியை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது ஒரு நல்ல டிஜிட்டல் முன்னேற்றம். இன்னைக்கு ஜனவரி 14 இன்ஃபோசிஸ், HDFC, AMC, யூனியன் பேங்க் மாதிரி பல பெரிய நிறுவனங்களோட ரிசல்ட்ஸ் வெளியாச்சு. இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் சந்தையில நிச்சயம் ஒரு தாக்கத்தை உருவாக்கும். சோ கவனிச்சுக்கோங்க. நாளைக்கு ஜனவரி 15 ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ், HDFC லைஃப், L&T டெக்னாலஜி, ஏஞ்சல் ஒன் மாதிரி முக்கியமான கம்பெனிகளோட முடிவுகள் வர இருக்கு. மார்க்கெட் இது ரொம்ப உன்னிப்பா கவனிக்கும். சரி, இன்னைக்கு நாம பார்த்த விஷயங்களோட மொத்த சாராம்சத்தையும் ஒரு தடவை பார்த்துடலாம் வாங்க. இன்னைக்கு நாம என்னென்ன முக்கியமான பாடங்கள் கத்துக்கிட்டோம்? இன்னைக்கு நாம கத்துக்கிட்ட 3 முக்கியமான விஷயங்கள். 1, கோடக் பேங்கோட அந்த பெரிய சரிவு உண்மையிலே ஒரு ஸ்டாக் ஸ்பிளிட் தான். அது உங்க முதலீட்டு மதிப்பை மாத்தாது. 2, டாடா எல்சி ரிசல்ட்ஸ் நமக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுத்திருக்கு. வெறும் வருமானத்தை மட்டும் பார்க்காதீங்க, எக்ஸெப்ஷனல் லாஸ் மாதிரியான விஷயங்களையும் கவனிக்கணும். 3, ஐசிஐசிஐ லோம்பார்ட்ல வருமானம் அதிகரிச்சாலும் லாபம் குறைய வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் வால்யூம் அதிகரிக்கும் வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தோம். இன்னைக்கு நாம பேசின விஷயங்கள்ல எந்த நியூஸை நீங்க ரொம்ப ஆர்வமா கவனிக்கிறீங்க? மறக்காம உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த உள்ளடக்கத்தில் உள்ள தகவல்கள் கல்வி மற்றும் தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே. நான் செபியில் பதிவு பெற்ற ஆய்வாளரோ அல்லது முதலீட்டு ஆலோசகரோ அல்ல. எந்த ஒரு முதலீட்டு முடிவையும் எடுப்பதற்கு முன் உங்கள் சொந்த ஆராய்ச்சியை மேற்கொள்ளுங்கள் அல்லது உங்கள் நிதி ஆலோசகரை அணுகவும். இந்த தகவல் தொகுப்பு தரகு நிறுவனங்கள் போன்ற 3ஆம் தரப்பு ஆதாரங்களில் இருந்து வரும் செய்திகள் அல்லது கருத்துக்களை பற்றி தெரிவிக்கலாம். ஆனால் இது அவர்களின் கருத்துக்களுக்கான ஒப்புதல் அல்ல.